கேப்டன் பிரபாகரன் படத்தை இப்போ ரீ-ரிலீஸ் பண்றதை தாண்டி இது மாதிரி ஒரு படத்தை இன்னும் ஒரு டைரக்டர் வச்சு எடுத்திருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி எதிர்த்தோ ஒரு அரசியல் கட்சி எதிர்த்தோ ஒரு அரசு அதிகாரி எடுத்தா உடனே நீ ஜெயிலு தான் சாவு வரைக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளை உன் குடும்பம் தீவிரவாதி அவன் இதை கடத்தினா இவங்க கூட போயிட்டு அவங்க கூட போயிட்டு எல்லாம் மொத்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. எடுக்கவே முடியாது, முயற்சியே பண்ண முடியாது. ஆனா அந்த காலத்துல எங்க அண்ணனுக்கு இருந்த திமிரும் தென்னுக்கும் எடுத்துட்டாரு பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு அந்த திமிரு வருது. அப்ப இருந்த தைரியம் இப்ப எந்த ஒரு ஆண்மகனுக்கு இல்ல, என் தம்பிகளுக்கு இருக்கு. ஏன் கேப்டனுக்கு பிறந்த சிங்கக்குடிகளுக்கு இருக்கு. அப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்தாங்கன்னா எங்க வீட்டு பிள்ளைங்க நடிக்கும், தைரியமா நடிக்கும். அவங்க எந்த அது சொன்ன மாதிரி எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த சலச்சலப்புக்கும் இந்த சிங்கங்கள்லாம் அசராது. அப்படியேதான் இருக்கு. அந்த 2 சிங்கங்களும் அப்படிதான் இருக்கு. நான் வந்து ஓப்பனா உண்மையா சொல்லிடுறேன். பார்ட் 2 எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லயோ அந்த மாதிரி ஒரு இது சிச்சுவேஷன்லயோ அந்த மாதிரி ஒரு இடமோ திரும்ப கிடைக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் இயக்குனரே சொல்லியிருந்தாரு அன்னைக்கு படம் இறங்கின அன்னைக்கு, அதுல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து காட்டுல தான் தங்கியிருந்தாங்களாம். சம்பளம் பாதி பேருக்கு வந்து கொடுக்க முடியாம இருந்துச்சான். அதே போல காட்டுலயே பாத்ரூம் போய் அங்கேயே துணி மாத்தி கேரவன் எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன படத்துல இப்படி முகம் காட்டுறதுக்கே கேரவன் கேக்குறாங்க. இப்போ உள்ள பட்ஜெட்ல எந்த அரசியல்வாதி தவிர வேற யாருக்கிட்ட அப்படி பெருசா பணம் இருக்கு தம்பியை வச்சு எடுக்கிறதுக்கு? எனக்கு அப்படியே தம்பியை வச்சு விஜயகாந்த் ஐயாவுக்காக எடுப்போம் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்தாருன்னா அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா. தம்பியை வச்சு எடுக்க போறோம் அப்படின்னா தர்மம் எடுத்தாவது அந்த படத்தை முடிக்க நாங்க ஹெல்ப் பண்ணும். அந்த டைரக்டருக்கு பிச்சை எடுத்தாவது நாங்க கொடுத்துறோம். எங்க மக்களை யார்கிட்ட கேட்டாலும் ஏப்பா தம்பியோட படத்தை நாங்க நடிக்க பிச்சை போடுங்கன்னா யாருனாலும் போடுவாங்க. எங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு.